ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரீகஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பார்த்த மாரியே ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு கேப் டவுன் கிடைச்சுச்சு. ஸோ, கேப் டவுன் ஆகி அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவ்லயே தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, நான் பெருசா வந்து இன்னைக்கு ரெக்கவரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு நல்ல சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல சப்போர்ட் ஐடி செக்டாரு. பேங்கிங்கும் வந்து க்ளோசிங் அப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்திருந்தது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் மார்னிங்ல வந்து மார்னிங் செஷன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சைட்வேஸ் பேங்கிங்கு. ஐடி மட்டும் சிங்கிள் ஹேண்டடா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்து மார்க்கெட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இருந்துச்சு. ஈவினிங் க்ளோசிங் அப்போ வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கவும், மார்க்கெட் வந்து நல்ல ராலி குடுத்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனை அப்டின்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது எத இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, நாளைக்கும் ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆ கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, ஏன் இந்த நெகட்டிவ் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ஏன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இன்னைக்கு நைட் வந்து ஆ ஈரான வந்து பெரிய லெவல்ல அட்டாக் பண்ண போறோம். ஈரான்ற ஒரு நாடே இல்லாத மாரி ஆக்கப் போறோம் அப்டின்ற மாரி ஒரு த்ரெட்னிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு போஸ்ட் வந்து அவரோட சோசியல் மீடியால அவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உண்மையா? ஏன்னா இவங்க சொல்றத பாதி இத நம்மளால நம்ப முடியல. மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாளா நல்ல பாசிட்டிவ் நோட்லயே வேற இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவ இப்படித்தான் பண்ணாய்ங்க. 3 நாள் பாசிட்டிவா போட்டுவுட்டு மொத்தமா கேப் டவுன் ஆக்கி விட்டாய்ங்க. ஸோ இப்பயும் 3 நாள் பாசிட்டிவா ஆக்கியிருக்காய்ங்க. நான் நெனச்சேன் 23,300 வரைக்கும் போயிட்டு கீழ வருமான்னு சொல்ட்டு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுனோ, இல்ல ஒரு பெரிய நெகட்டிவ் ஓப்பனிங் நடந்துச்சு அப்டின்னா, அது எந்த அளவுக்கு ம நிஃப்டிய பாதிக்கும்ன்றது யாராலயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஐடி செக்டார் இன்னைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு. பேங்கிங் குளோசிங்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்தனால இன்னைக்கு நிஃப்டி நல்லா தாக்கு பிடிச்சுச்சு. மத்தபடி பெருசா வந்து மத்த இண்டெக்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஓகேவா தான் சப்போர்ட் பண்ணுச்சு. பெருசாலாம் சப்போர்ட் இல்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு திரும்ப ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் போலாம். அப்படி வரும் ஒரு சான்சஸ் இருக்கு. ஒரு ஃப்ளாட்டோ, நெகட்டிவோ. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த 23,800லேருந்து 23,900 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சப்போர்ட். ஓகேங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ற மாரி மேல போயிருக்கு. பட் எனக்கு வந்து பிரேக் தான் ஆயிருக்கே தவிர, பிரேக் அவுட் ஆகல. மேபி இது பிரேக் அவுட் ஆக்கி கூட திரும்ப கீழ இறக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கோட க்ளோசிங்க வச்சு தான் தெரியும். இது வந்து ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி. மேபி இதுல ஸ்ட்ராங்கா அடுத்த ஒரு க்ளோசிங் வச்சுச்சுன்னா, கண்டிப்பா பிரேக் அவுட்ன்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேல தான் தெரியும். இந்த ட்ரெண்ட விட்டு இந்த டவுன் ட்ரெண்ட விட்டுட்டு திரும்ப பிரேக் ஆயி அப் ட்ரெண்ட் பக்கம் எதுவும் திரும்புதா அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் 23,300. ஸோ சப்போர்ட் லெவல் 22,800 டூ 900. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ அடுத்ததா பேங்கிங் இண்டெக்ஸ். ஸோ பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட்ல தான் அவனும் க்ளோசிங் வச்சிருக்கான். 3 நாள் நல்ல பாசிட்டிவ் அவனும். ஸோ மேபி நாளைக்கு அவன் இந்த ஜோனுக்கு கீழ ஓப்பன் ஆனுச்சுன்னா, திரும்ப செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி கேப் அப் ஆயி மேலயே போனானோ, ஸோ மேபி செல் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆறான்னு பார்க்கலாம். நாளைக்கு இன்கேஸ் நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா 52,600 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட், 51,000 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி. ஸோ ஐடி ஒரு 2, 3 நாளா நல்ல சப்போர்ட்டுங்க. நல்ல ஃப்ளோ. ஸோ நல்ல ஒரு ஃபார்மேஷன். இது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். பட் அவன் அதுக்கு வந்து 32,900 வரைக்கும் போணும். ஓகேங்களா? இப்போ வந்து அவன் 31,400ல இருக்கான். 32,900 தாண்டுனான் அப்டின்னா, ஒரு சூப்பரான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயி பிரேக் அவுட் எடுக்கும். ஸோ அதுக்கு சூப்பர் டார்கெட் இருக்கு. ஸோ நல்ல கம்பேக் குடுக்க சான்சஸ் இருக்கு ஐடி. ஸோ அதுக்கு அவன் 22 32,900 அவன் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? பிரேக் பண்ணான்னா சொல்றேன், ஒரு சூப்பர் என்ட்ரி இருக்கு ஐடி செக்டார்ல. HDFC அண்ட் ரிலையன்ஸ் பாத்துரலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த கீழ வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில். என்ன பொறுத்தவரைக்கும் ரீடெஸ்டிங் எடுத்துட்டு கூட செல் ஆக சான்சஸ் இருக்கு. 1327 வரைக்கும் திரும்ப வந்துட்டு கூட திரும்ப செல் ஆக சான்சஸ் இருக்கு. பட் வந்து இவன் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். இவன்ட்ட இருந்துலாம் எந்த ரிவர்சலுமே கிடைக்கல. ஓகேங்களா? நிஃப்டி வந்து அந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் ஆக ட்ரை பண்ணுது. பட் வந்து ரிலையன்ஸ்ல வந்து எந்த பிரேக் அவுட்டுமே கிடைக்கல கன்ஃபார்ம் ஆயி. ஸோ பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு. HDFC பேங்க் ஸோ அவனுக்கு வந்து 780 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ட்ங்க. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட். ஸோ அத பிரேக் பண்ணுச்சுன்னா, இவனும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக கொஞ்சம் ட்ரை பண்ணுவான். ஆகல அப்படின்னா திரும்ப செல் ஆயிருவான். திரும்ப வந்து 740ல தான் வந்து நிப்பான். கன்டினியூஸா 3 நாள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட். ஸோ இத வந்து தக்க வைக்கிறாங்களா? இல்ல இன்னைக்கு ட்ரம்ப் எதுவும் பண்ண போறாரா நைட்டு அப்படிங்கிறது தெர்ல. ஓகேங்களா? ஒரு வார்னிங் குடுத்துட்டாரு.
பட் வந்து அது எந்த மாதிரியான அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஒரு ஹாப்பி நியூஸ், நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதே மாரி இன்னும் நெறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.